கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பரில் பெருசாக ஒன்றும் இல்லை சரிங்களா. ஒரு 2 விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதில் ஒன்று நமக்கு கச்சத்தீவு விஷயம் வந்துடும் சரிங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கிரெடிட் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா. பொதுத்துறை நிறுவனங்கள் இருப்பாங்க, பிரைவேட் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிட்டு தான் அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பொதுத்துறை நிறுவனமோ வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நிறைய ஃபாரஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ட்ரீஸை வந்து இவங்க அழிச்சிட்டு தான் அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அவங்களோட லாபம் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய அழிக்கப்பட்ட அந்த ஒரு சுற்றுச்சூழல் இல்லையா. ஸோ அப்போ அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த கிரீன் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிரீன் கிரெடிட் ஸ்கீம் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. என்ன கட்டாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எங்கெல்லாம் வந்து டீகிரேடட் லேண்ட் இல்லை எங்கெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டேட்டாவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரீன் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த பிரைவேட் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் தான் இந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து அதுல தான் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. நிறைய காடுகளை அழிச்சிட்டு தான் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டீகிரேடட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தரிசு நிலங்கள், அந்த மாதிரியான நிலங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரைவேட் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி, ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டீகிரேடட் லேண்ட்ஸ்ல அஃபாரஸ்டேஷன், மறுபடியும் மரம் நடுதல், அந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து இவங்க காசு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் அழிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 100 ஏக்கர் அளவுக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும். ஒரு ட்ரீஸ்லாம் நட்டு வச்சு நிறைய புதுசாக ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும். அது எவ்வளோ 100 ஏக்கர் அழிச்சிருந்தாங்கன்னா 100 ஏக்கருக்கு கொண்டு வரணும். அதுக்கு உண்டான செலவுகளையும் யார் தான் பார்த்துக்கணும், அந்த பிரைவேட் கம்பெனிஸ் தான் பார்த்துக்கணும். இது அவங்களோட கட்டாயமாக இருக்குது. ஓகேங்களா, ஆப்ளிகேஷனாக இருக்குது. அதுதான் இந்த கிரீன் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் எவ்வளோ லேண்ட் அவைலபிளாக இருக்குது, இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு லேண்ட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ அந்த வகையில மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல அதிகப்படியான இடங்கள் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃபர் thousands of hectares of degraded forest land for green credits அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் கிரெடிட் ஸ்கீம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் மரங்களை அழிச்சிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல அந்த மரங்களை நட்டு வைக்க போறாங்க. அதுக்கான ஃபைனான்ஸையும் அவங்க தான் பண்ண போறாங்க, காசும் அவங்க தான் கொடுக்க போறாங்க. அந்த இடத்த மட்டும்தான் யார் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம செய்தியாக பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கிரீன் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்கீம் வந்து 2-3 விதங்களில் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். என்விரான்மெண்ட் சார்ந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய நடைமுறைகளை நம்ம எழுதலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் பண்ணக்கூடிய நடைமுறைகள். இதுவே நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்றதுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எழுதலாம். இந்த சென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி கிரீன் கிரெடிட் ஸ்கீம் போன்ற ஸ்கீம்னால இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்றவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலா நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அந்த முதலாளிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம எழுதலாம். ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒரு தடையாக இருக்கு அப்படிங்கிறதையும் கூட நம்ம எழுதலாம். ஓகேவா. அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து தான் அந்த ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கிரீன் கிரெடிட் ஸ்கீம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைனர் பேஜுக்கு போயிடலாம். அங்கதான் வந்து நமக்கு கச்சத்தீவை பத்தி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ சமீபத்தில் கச்சத்தீவு இஷ்யூ அப்படிங்கிறது அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு தலைவர்களால பேசப்பட்டு வந்தாலும் கச்சத்தீவோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கச்சத்தீவு அப்படிங்கிறது நமக்கு இந்த பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்கா, பாக் ஜலசந்தியில இருக்கா, பே ஆஃப் பெங்கால்ல இருக்கா, இந்தியன் ஓஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ
பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பாக் ஜலசந்தியில தான் கச்சத்தீவு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு சொந்தமா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் நிலவிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது 50 வருஷங்களுக்கு முன்னாடியே அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் ஜமீன்தார் கிட்ட தான் இந்த ஒரு கச்சத்தீவு அப்படிங்கிற தீவு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க தனியா ஒரு ஆவணங்கள் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே 1920கள் 1930கள் இருந்து காலனி அரசாங்கங்கள் பிரிட்டிஷ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய காலனி அரசாங்கம், சிலோன்ல இருக்கக்கூடிய காலனி அரசாங்கம், அவங்க 2 பேருமே நிறைய நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான இடம் தான் கச்சத்தீவு அப்படிங்கிறது அபிஷியல் டாக்குமெண்ட் சொல்லியா நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அது இல்லாம 1974 76ல 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போதைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி, ஸ்ரீலங்காவோட அதிபராக இருந்தா இந்த ஸ்ரீமாவோ பந்தநாயக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து 2 டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க 74 and 76ல. ஓகேவா? இருந்தாலும் அப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் தலைவர்கள்கிட்டையும் பேசியிருப்பாங்க. பேசுறப்போ நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மனால இந்த ஒரு ஐலாண்டுக்கு உரிமை கோர முடியாது, இந்த தீவுக்கு உரிமை கோர முடியாது, அதுக்கான அபிஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு இல்ல, அபிஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல. இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? இலங்கை கிட்ட இருக்கு. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இலங்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை நம்ம 2 பேர்த்துக்குள்ள முடிச்சுக்க வேண்டாம், நம்ம எங்க போகலாம், இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகலாம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து ஸ்ரீலங்கா தொடர்ச்சியை எடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட சரியான எவிடன்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மேப் வச்சு அந்த காலத்துல ஒரு பகுதியை ஒரு நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றதுக்கு பழையங்காலத்தில் இருக்கக்கூடிய மேப்பை வச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எவிடன்சஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கு. இந்தியா கிளைம் பண்ற அளவுக்கு பெருசா அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை, பெரிய ரிசோர்சஸும் நமக்கு கிடையாது. ஸோ அதனால நம்ம விட்டு கொடுக்கறதுல எந்த பெரிய லாஸும் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் இந்த 1974-76 அக்ரிமெண்ட் படி இந்தியா கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதி அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுல இருந்து நமக்கு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கச்சத்தீவை விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்போம்னா கன்னியாகுமரிக்கு தெற்கே ஓகேங்களா கடல் பகுதியில் வெஜ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வெஜ் பேங்க் அப்படிங்கிறது நிறைய ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அதை பத்தி கொடுத்துருப்பாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ கன்னியாகுமரியோட தெற்குல. ஓகேவா? ஸோ வெஜ் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஹைட்ரோ கார்பன் ரிசோர்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்த தான் வெஜ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஓகேங்களா? ஸோ நிறைய ரிசோர்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இந்த ஒரு பகுதிக்கு மொத்த டோட்டல் ரைட்ஸையும் நம்ம அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் ரைட்ஸையும் வாங்கியிருப்போம். இப்போ இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதுலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது போயிட்டாலுமே நமக்கு ரிசோர்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு ஆர்டிகல்ல இருந்து அதுதான் சொல்றாங்க நமக்கு. ஓகேங்களா? சோ அப்ப கச்சத்தீவு அப்படிங்கிறது எதுக்காக இஷ்யூவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரசியல் காரணங்களுக்காக தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிக்கு போறப்போ கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பகுதியா இருக்கு, அங்க போய் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியான காரணங்களை அரசியல் தலைவர்கள் வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள், இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி நம்ம அடிக்கடி நிறையவே பேசியிருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பிரச்சனை அது கச்சத்தீவை சார்ந்த பிரச்சனை கிடையாது. அது தமிழக மீனவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷிங் மெத்தடாலஜி வச்சு தான் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நெட் வகையை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? மீன் பிடிக்கிறதுக்கு வலைகள் இருக்கும் இல்லையா, அந்த வலைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜி பேர் வந்து ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராலிஸ் அப்படிங்கிற நெட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய நெட் அப்படின்னா ட்ராலிஸ் அப்படிங்கிற நெட் வந்து இந்த கேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஓகேங்களா? நார்மலா இருக்கக்கூடிய நெட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய கேப் இருந்துச்சுன்னா இதுல குட்டி குட்டி கேப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலைகளை நம்ம கடலுக்குள்ள போடுறப்ப என்ன ஆகுது, மீன்களை மட்டும் பிடிக்காம அடியில் இருக்கக்கூடிய கடல் பாசி மேலும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து மொத்தமா டோட்டலா எடுத்துட்டு வந்துருது. ஓகேங்களா? நம்ம தமிழக மீனவர்கள் இந்த மாதிரியான ஒரு வலையை யூஸ் பண்ணி தான் தமிழக கடலோர எல்லை, இந்திய கடலோர எல்லையில இருக்கக்கூடிய மீன்களோட வளம் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம கடலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு 50,000 அளவுக்கு செலவு பண்ணிட்டு தான் கடலுக்குள்ள போகணும், கூட வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆப்ளிகேஷன்லாம் கடலுக்குள்ள போறவங்களுக்கு இருக்கும். அப்ப உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியே வர
வர முடியாது இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு மீன் நம்ம பிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய கடலோர பகுதியை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி, ஐ மீன் இலங்கையோட கடல் பகுதியில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா இலங்கையில இந்த மாதிரியான ஒரு நெட்டை பயன்படுத்த மாட்டாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க நார்மல் நெட்டை தான் பயன்படுத்துறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மீன்களின் வளம் அப்படிங்கிறது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட ரீசைக்கிள் ஆகிற ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இலங்கை கடல் பகுதியில் ரீசைக்கிள் ஆகிற ரேட் அப்படிங்கிறது நார்மலா இருக்கனால நம்ம சைடு மீன் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க இலங்கை சைடு போய் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மீனவர்களோடையும் சண்டை ஏற்படுது. அதனாலதான் நமக்கு இலங்கை அந்த கோஸ்ட் கார்ட்ஸ் இருக்காங்களா, கடலோர காவல்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து தமிழக மீனவர்களையோ இந்திய மீனவர்களையோ வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கச்சத்தீவை சார்ந்து இல்லை. இந்த இடத்துல என்ன மாதிரியான மீன்பிடி வகையை யூஸ் பண்றோம், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழர் மீனவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நமக்கு கச்சத்தீவு அப்படிங்கிறது வருது. கச்சத்தீவு அப்படிங்கிறது இரண்டு நாட்டு மீனவர்களும் என்ன பண்றதுக்கு, அந்த நெட்டை காய போடுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, வழிபாட்டு தலம், அங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு, இந்த சர்ச் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச்சில் போய் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மீன் பிடிக்கக்கூடிய மெத்தடாலஜியில தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜியை மாற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது வந்து ஒரு செட்டில்டு டிஸ்பியூட்டா இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி 1974-76 ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு பிரச்சனையை நம்ம செட்டில் பண்ணிட்டோம். இந்த பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோட ஃபேவரா இலங்கை வந்து போயிடக்கூடாது, அப்படி போயிட்டா இந்தியாவுக்கு அது பெரும் ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்துச்சு நம்ம கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆல்ரெடி மால்தீவ்ஸ் அப்படிங்கிற இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு சைனாவை சார்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சைனா பேஸ்டா அந்த ஒரு கண்ட்ரி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஸ்ரீலங்காவையும் இந்த ஒரு தருணத்துல நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்தா வந்து முடியும். அதனால அரசியல் தலைவர்கள் அவங்க பிரச்சாரம் பண்றதுல சரியான ஒரு பார்வையை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி இருந்த அந்த டிப்ளமேட்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. இந்தியா ஆல்ரெடி மால்தீவ்ஸ் இழந்துட்டோம், ஸ்ரீலங்காவையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயமாக இருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் கச்சத்தீவு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எடிட்டோரியல்ல டிஸ்கஸ் பண்ணதான். அதே மாதிரி அந்த இடத்துல சோலார் பேனல்ஸ் பற்றி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம இந்த வீக் எடிட்டோரியலே டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.